கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் மணவாளன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். அப்பா ஸ்ரீனிவாசன், அம்மா கற்பகம், 2 பேரும் வந்திருக்கிறீங்க. சொல்லுங்க, குடும்ப விவரங்கள், மணவாளன் பற்றி விவரங்கள் சொல்லுங்க. நாங்கள் காஞ்சிபுரத்துலேருந்து வரோம் சார். எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். பையன் தான் பெரியவன், இவன் தான். சரி. இவன் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணிட்டு மலேசியன் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான். ஆனால் ஒர்க்கிங் ஃப்ரம் பெங்களூர். சரி. ஆமாம் சார். அவனுக்கு தான் பழைய பார்த்துட்டு இருக்கோம். ஓகே. அதே ஈக்குவல் படிப்பு இல்லை, வேலைக்கு போகணும். இல்லை போகலன்னா பொண்ணுக்கு நல்ல குணவதியாக இருந்தால் போதும் சார். சரி. வாணி செட்டியார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. வாணி செட்டியார் சமுதாயத்தை சேர்ந்த பொண்ணு தான் வேணும் சார். சொல்லுங்க. எனக்கு ஒரு நல்ல மருமகள் வேணுங்க. சரி. பையன் நல்ல பையன், அவன் ஏற்ற மாதிரி நடந்துனா போதுங்க. அதான் எங்களுக்கு நல்லது. ரைட். ஓகே. வரக்கூடிய மருமகளும் சிறந்த மருமகளாக வருவாங்க. ஆமாங்க. நல்ல மனைவி அவனுக்கு அமையணும்னு கல்யாண மாலை சன் டிவி நிகழ்ச்சி மூலமா மனப்பூர்வமாக வாழ்த்துறேம்மா. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க. ஓகே. எஸ் மணவாளன், வயது 24, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவர், பெங்களூரில் சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியராக பணியில் உள்ளவர். இவர் படித்து பணிக்கு செல்லும் மணமகளை எதிர்பார்க்கிறார். மணவாளன் பற்றிய விரிவான விவரங்கள் kalyanamali.com வெப்தளத்தில் இவரது பதிவு எண் 10868009. மேலும் விவரங்களுக்கு 04424341400. கல்யாண மாலை நிகழ்ச்சியில் தவனிஷா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 25. kalyanamali.comல இவங்களது பதிவு எண் 1052358. பிஇ மேலும் MBA பண்ணியிருக்கிறாங்க. ராணிப்பேட்டில் இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி அல்ல அதற்கு மேலும் படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க. தவனிஷா எதிர்பார்ப்புக்கேற்ற ஒரு நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். புக்கத்துறை பத்மஸ்ரீ ஸ்வர்ண மஹாலில் நடைபெற்ற கல்யாண மாலை சிறப்பு பட்டிமன்றத்தில் மிகுந்த செல்வம் நமக்கு அளிப்பது தீராத தலைவலியா திகட்டாத இன்பத்தையா சென்ற வார தொடர்ச்சி. எனக்கு முன்னாலே பேசிய கவிதா ஜவஹர் அவர்களினுடைய ஞாபக சக்தியை நினைத்து எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்கிறது. 3 வருஷமாக நான் பேசிய எல்லா வீடியோவையும் பார்த்திருக்கின்றேன். அதிலே நான் சொன்ன ஒரு மகாபாரத கதையை இங்கே எடுத்து வந்து சொல்லி அப்படியே ஒரு வெற்றி புன்னகை எங்களை பார்த்து சிரிச்சார் பாருங்க. அந்த புன்னகை இங்க தரையெல்லாம் சிதறி இருக்கிறது. நாங்க இன்னும் பொறுக்கல. அதெல்லாம் என்ன கதை ஒழுங்கா கேட்டீங்களா? கேட்டதுதான் கேட்டீங்களே. அதிலே ஒரு பாணன் வந்து கேட்கிறான். பாணன் என்பவன் யார்? வாழ்க்கையில் எதுவுமே வேண்டாம் என்று போனவன் தான் பாணன். சும்மா போற போகல பாடிட்டு போறவன். அவனுக்கு செல்வந்தர்களோ செல்வந்தர்கள் இல்லாதவர்களோ யாரும் பொருட்டல்ல. அவன் சொன்னதா மகாபாரதத்திலே வியாசர் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னதை நான் சொன்னதாக எடுத்து வந்து எனக்கே மூச்சு வாங்குதுமா. தேவையா? அப்புறம் ஏமா நாம எல்லாருமே இன்னும் கொஞ்சம் பணம் இருந்தா பெட்டரா இருக்கும்னு சொல்றோம். அப்ப எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கா இல்லையா? நிறைய பணம் இருந்தா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு யார் தெரியுமா சொல்லுவாங்க? ஏற்கனவே நிறைய பணம் சம்பாதிச்சவங்க தான் அப்படி சொல்லுவாங்க. கவிதா சொல்றாங்க பணக்காரர்களுக்கெல்லாம் தூக்கமே வராது. ஏமா நீங்க மிகுந்த பணக்காரர் கேட்டகரியில நீங்க வரீங்களா? இல்ல, வரல. உங்க பக்கத்துல இருக்கிறவங்க வர இல்லவே இல்ல. உங்களுடைய இடப்பக்கத்தில் இருப்பவர் நீங்க வரும் பணக்காரன்னு அவங்க சொல்றாங்க. நடுவர் அவர்களே, உங்க விவகாரத்துக்கே நான் வரல. நீங்க இல்ல, உங்க பக்கத்துல இருக்கிறவர் இல்ல. அப்ப அவங்களுக்கு தூக்கம் வராதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னைக்காவது உங்களுக்கு தெரியுமா? நம்ம இந்த செங்கல்பட்டுல இல்ல நம்ம சென்னையினுடைய மூலையில ஒரு குடிசை வீட்டிலே இருந்து கொண்டு இரவு முழுவதும் கடிக்கிற கொசு தொந்தரவில் தன் பிள்ளைகளுக்கு கொசு கடிக்க கூடாதுன்னு சொல்லி கையில இருக்கிற ஒரு விசிறியால விசிறிக்கிட்டு நாள் முழுவதும் தூங்காமல் இருக்கிற ஏழைகளை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? பெரும் செல்வந்தர்கள் சந்தோஷமா இல்லன்னு நீங்க சொல்றீங்க. நான் உங்களை மாத்தி கேள்வி கேட்கிறேன். பெரும் வறுமையில் இருக்கிறவர்கள் அப்போது மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா? Does poverty give you happiness? கிடையவே கிடையாது. இந்த அணியில் இருந்து வந்து பணக்காரர்கள் வழங்க மாட்டாங்க, உருப்பட மாட்டாங்க. இது சொல்லுவது ரொம்ப சுலபம். ஏன்னா பணக்காரனை திட்டினா நம்ம எல்லாருக்கும் சந்தோஷம். ஏன்? நம்மள்ட்ட எல்லாம் பணம் இல்ல. கல்யாண மாலை மங்களகரமான நிகழ்ச்சி தானே. மங்களகரமான வார்த்தை தானே பேசணும். நாங்களே புயல் வருதுன்னு பயந்துட்டு இருக்கோம். அம்மா முடிக்கிற போது ஏரி உடையும் அணை உடையும் விளங்குமா? மனுஷன் வாயை திறந்தா நல்ல வார்த்தையே கிடையாது. ஒரு ஏரி அளவுக்கு மீறி அதுல தண்ணி இருந்தாக்க அது உடஞ்சு எல்லாரும் முழுகி போயிருவாங்க. அந்த ஏரியில தண்ணியே இல்லைன்னா அது ஏரின்னு சொல்லுவீங்களா? அப்போ அந்த ஏரியில தண்ணி இருந்தா தானே ஊர் முழுக்க பயன்படும். அதனால தானே வள்ளுவன் சொன்னா ஊருணி நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. நல்ல மனசு இருக்கிற ஒருத்தன் கையில நிறைய பணம் இருந்தா ஒரு ஏரியில போதுமான அளவு தண்ணி இருக்கிற மாதிரி வள்ளுவர் சொல்லியிருக்காரா இல்லையா? அவங்க கவிதா சொன்ன மாதிரியே உங்க செங்கல்பட்டுல மதுராந்தகத்துல அந்த ஏரி உடையற மாதிரி ஒரு நாள் வந்தது. அப்ப கலெக்டரா இருந்தவர் ஏரி உடைஞ்சிருமான்னு கவலைப்பட்டு நடு ராத்திரியில பார்க்க வந்தார்.
வந்து பார்த்தா 2 அரசளம் குமரர்கள் கையில வில்லோடையும் அம்போடையும் ஏறி உடையாம காவல் காத்ததை மின்னல் வெளிச்சத்தில் அந்த இங்கிலீஷ்கார துரை கண்ணால பார்த்தார். அவங்க 2 பேரும் பார்த்துப்பாங்கன்னு சொல்லி வீட்டுக்கு திரும்பி போயிட்டாரு கலெக்டர். அவர்கள் தான் ஏறி காத்த ராமனாகவும் லக்ஷ்மணனாகவும் மதுராந்தகம் கோயில் இருக்காங்க. அந்த கலெக்டர் என்ன செய்தார் தெரியுமா? அந்த கோவிலிலே இருக்கிற தாயாரினுடைய சந்நிதியை கட்டி கொடுப்பதற்காக தன்னுடைய சொந்த பணத்தை அந்த கலெக்டர் கொடுத்தார். அவர் பிரிட்டிஷ்கார கலெக்டர் தான். இன்னைக்கும் கோயில்ல போய் பாருங்க, அது எழுதியிருக்கு. இந்த கலெக்டர் தான் இந்த ஜம்பகவல்லி தாயாரினுடைய சந்நிதியை அமைப்பதற்காக பண உதவி செய்தார். அதை செய்தவருக்கு அது மகிழ்ச்சியா இல்லையா? இதுல இவ்வளவு பேர் பேசின அப்புறமா தலைப்பை இவங்க மறு கண்டுபிடிப்பு பண்றாங்க. மிகுந்த செல்வம் நமக்கு அளிப்பது, நமக்குன்னு தானே இருக்கு. மத்த நமக்குன்றதனுடைய டெஃபினிஷன் என்ன கவிதா? உங்க 3 பேருக்கும் நமக்குன்னா நீங்க மாத்திரம்தான். ஆனா உண்மையிலேயே பெரும் செல்வர்களுக்கு நமக்கு என்பது அவங்க மாத்திரம் இல்ல, அவங்க குடும்பம் மாத்திரம் இல்ல, அவங்க சமூகம் மாத்திரம் இல்ல, அவர்கள் வாழுகிற மொத்த நாடுமே நமக்கு என்ற டெஃபினிஷன்ல அவங்களுக்கு வருது. நம்பர் 1 பணக்காரர் நம்பர் 2 ஆகிவிட்டார். அவருக்கு உடனே எவ்வளவு பயமா இருக்கும், எவ்வளவு வருத்தமா இருக்கும். நம்ம திரும்ப எப்ப நம்பர் 1 ஆகும்? இன்றைக்கு உலகத்தினுடைய நம்பர் 1 பணக்காரர் எலான் மஸ்க் தான். நேற்றைக்கு அவர் நம்பர் 2 இருந்தாரு. நாளைக்கு அவர் நம்பர் 1 இருக்கலாம், இல்லாம போகலாம். ஆனா அவருக்கு ஒரு கவலையும் கிடையாது. ஏன்னா நம்பர் 1 இருக்கிற இந்த பீரியட்ல அவருக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் அவர் செஞ்சுக்கிட்டாரு. கவிதா, நீங்க கவலைப்படாதீங்க. நமக்கெல்லாம் பால்கார அண்ணாமலையை பிடித்ததா, பழிவாங்கிய அண்ணாமலையை பிடித்ததா என்று கவிதா கேட்டாங்களா இல்லையா? நமக்கு எந்த ரஜினி சார் பிடிச்சது சொல்லுங்க பார்க்கலாம். அசோக், இந்த நாளை உன் டைரியில குறிச்சு வச்சுக்கோ. நீ எப்படி என் வீட்டை பிடுங்கி என்ன நடுத்தருவில் நிறுத்தினியோ அதே மாதிரி ஒரு நாள் நான் உன்னுடைய வீட்டை ஒன்றேந்து பறிச்சு ஒன்ன நடுத்தருவில் நிறுத்துவேன்னு ரஜினி சொன்னாரே, அந்த சவாலை நிறைவேற்றுகிற காட்சி ஒன்று படத்துல ஒரு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒரு எலிவேட்டர்ல சரத்பாபு கீழே போய்கிட்டே இருப்பார், ரஜினி மேல போய்கிட்டே இருப்பார். அப்ப அன்றைக்கு சொன்ன அந்த டயலாக் திரும்ப வரும். டயலாக் முடிஞ்ச உடனே அப்படி சொடுக்கு போட்டு கூப்பிடுவார். என்ன பொறுத்த மட்டும் அந்த காட்சியில படம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் படம் தேவையில்லை. கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் பரத் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். அப்பா நட்ராஜன், நீங்கள் வந்திருக்கிறீங்க. சொல்லுங்கள் சார், பரத் பற்றி விவரங்கள், குடும்ப விவரங்கள் எல்லாமே சொல்லுங்கள். பரத் வந்துட்டு எம்டெக் முடிச்சிருக்காங்க. சரி, முடிச்சுட்டு டிவிஎஸ் குரூப் கம்பெனியில் லீட் என்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பையன் ஒரு பொண்ணு எங்களுக்கு. சரி சரி. இவருக்கு தான் இப்போ வரன் பார்த்துட்டு இருக்கோம். வீடு வந்து மதுராந்தகம் பக்கத்தில் சித்தாம்பூர் அப்படின்ற இடத்துல வந்துட்டு நேட்டிவ் செட்டில் ஆகிருக்கும். சரி சரி. பையனை பொறுத்த வரைக்கும் அரக்கோணம் பக்கத்தில் சோளிங்கரில் அங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ எங்களுக்கு மருமக பார்த்தீங்கன்னாக்கா வேலை பார்த்துட்டு இருந்தாலும் ஓகே, இல்லை வேலை பார்க்கலனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரி. ஸோ அவங்க சென்னை பேஸாக இருந்துச்சுனாலும் அவங்களுக்காக வந்துட்டு சென்னை பிரான்ச்சஸ்க்கு வந்துட்டு அவர் ஷிஃப்ட் பண்ணிட்டு வர்றதுக்கு முடியும். ஸோ ஃப்ளெக்சிபிள் தான் அவர். வெரி குட். ரைட். ஓகே. 1 இயர்க்குள்ள சக்தி ஏறுறதுல இருக்கும். சரி. சேம் ஆர் யூக்லண்ட் எது இருந்தாலும் ஓகே. நிச்சயமாக நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு நல்ல வரன் கல்யாண மாலை சன் டிவி நிகழ்ச்சி மூலமாக உடனடியாக வந்து அமையணும்னு மனப்பூர்வமாக வாழ்த்துறேங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். என் பரத், வயது 30, எம்டெக் முடித்தவர், லீட் இன்ஜினியராக சோளிங்கரில் பணிபுரிபவர். இவர் நன்கு படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார். பரத் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாணமாலை.com வெப்தளத்தில் இவரது பதிவு எண் 964481. மேலும் விவரங்களுக்கு 04424341400. கல்யாண மாலை நிகழ்ச்சியில் அருள் முருகன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 34. கல்யாணமாலை.com இவரது பதிவு எண் 1108329. பிபிஏ மேலும் எம்பிஏ பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் அசிஸ்டன்ட் சேல்ஸ் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. அருள் முருகன் விருப்பத்துக்கு ஏற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஒரு அவமானத்தை களைவதற்கு பெரும் பணம் தான் நமக்கு தேவை. ஜேஆர்டி டாடா பெரும் பணக்காரர்களுக்கெல்லாம் பெரும் பணக்காரர். லண்டன்ல ஒரு ஹோட்டல் வாசல்ல நிக்கிறாரு. ஹோட்டல் வாசல்ல எழுதிருக்கு, இந்த ஹோட்டலுக்கு உள்ள நாய்களும் இந்தியர்களும் வரக்கூடாது என்று அந்த ஹோட்டல் வாசல்ல எழுதியிருந்தது. அந்த ஹோட்டலுக்கு உள்ள போன உடனே அந்த போர்டை காமிச்சு நாயும் இந்தியனும் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி வெளியில அனுப்பிச்சாங்க ஜேஆர்டி டாட்டாவை. இந்தியாவுக்கு திரும்பி வந்த ஜேஆர்டி டாடா பாம்பேயில் இருக்கிற மெரைன் டிரைவ்ல கேட்வே ஆஃப் இந்தியாவுக்கு நேர முதல் தாஜ் மஹல் பேலஸ் ஹோட்டலை கட்டினார், நிர்மாணித்தார். அவரும் வாசல்ல ஒரு போர்டு வச்சார். என்ன போர்டு தெரியுமா? ஆல் ஆர் வெல்கம் என்று போர்டு. சார், ஒரு நாட்டுக்கான அவமானம்.
அவமானம் அது. இப்ப நாம அந்த நேரத்துல அந்த லண்டன் ஹோட்டல் வாசல்ல நாம இருந்தோம்னு நீங்க வச்சுக்கோங்களேன், நம்ம கையில எல்லாம் காசு இல்ல, என்ன பண்ணிருப்போம்? அட பாவி, நாயையும் இந்தியனையும் ஒன்னா சொல்றானேன்னு உள்ளுக்குள்ள குமுறி இருப்போம். இல்ல கவிதா மாதிரி சில பேர் மேடை போட்டு மைக்கில் குமுறி இருப்பாங்க. நம்மால் அதை மீறி எதுவும் செய்ய முடியாது. ஆனா ஒரு பெரும் பணக்காரன் மனம் வைத்தால் ஒரு தேசத்துக்கான அவமானத்தை அவனால் மாற்ற முடியும் என்று சொன்னால் அது உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லையாமா உங்க 3 பேருக்கும்? டாடா குழுமத்திலே மாத்திரம் வேலை செய்கிறவர்களினுடைய எண்ணிக்கை 10 லட்சம். 10 லட்சம் பேர் வேலை செய்யறாங்க. ஒவ்வொரு குடும்பத்திலையும் 4 பேர் இருக்கிறதா நீங்க நினைச்சீங்கன்னா 40 லட்சம் பேரினுடைய வாழ்க்கையை ஒரு தனி மனிதர் தொடுகிறார். அவருக்கு எது மகிழ்ச்சி தெரியுமா? தன்னுடைய பர்சனல் வெல்த் அவருக்கு மகிழ்ச்சி கிடையாது. அவருடைய பர்சனல் வெல்த் 3400 கோடி. இது நான் சொன்னா நமக்கெல்லாம் ஜாஸ்தி மாதிரி தோணும், ஏன்னா நம்ம கண்ணுக்கு அதுவே பெருசு. ஆனா டாடா குழுமத்தினுடைய மொத்த மதிப்பை பார்த்தா 3400 கோடின்றது ஜுஜுபி. நான் பார்த்தா இவ்வளவு கம்மியா எப்படி இருக்கு அவரோட வெல்த்னு. அவருடைய மொத்த மதிப்பில் ஏற்கனவே 10,000 கோடி ரூபாயை அவர் சேரிட்டிக்காக கொடுத்த பிறகு பாக்கி இருக்கிற 3400 கோடியில தான் சுஜித் சொன்ன மாதிரி உயில் எழுதியிருக்கார். இந்த 10,000 கோடி எங்க சார் போச்சு? சேரிட்டிக்கு கொடுத்து எங்க தெரியுமா போச்சு? எத்தனையோ ஹாஸ்பிட்டல்ல தன்னுடைய கணவனையோ மனைவியோ குழந்தையோ சேர்த்துட்டு இந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த மிஷின் இல்லையான்னு கேட்கறாங்க. இல்ல, அந்த மிஷினை வாங்கறதுக்காக அந்த 10,000 கோடி செலவழிச்சு. அப்போ ரத்தன் டாடா என்ற தனிப்பட்ட ஒரு மனிதரினுடைய மகிழ்ச்சியை பற்றி நீங்க 3 பேரும் பேசுறீங்க. நாங்க 3 பேர் அதை பத்தி பேச வரல. அவங்க எத்தனை குடும்பங்களை தொட்டிருக்கிறார்களோ, அவங்க யாரோ ஒருத்தரையோ எவனோ ஒரு புண்ணியமா ஒரு மிஷின் கொடுத்ததுனால இந்த மருத்துவமனையிலேயே என் மனைவியோட உயிர் பொழைச்சிருச்சு, என் பிள்ளையினுடைய உயிர் பொழைச்சிருச்சுன்னு மகிழ்கிறார்கள் அல்லவா? அவர்களினுடைய மகிழ்ச்சி எல்லாம் ரத்தன் டாடாவினுடைய மகிழ்ச்சி என்று நாங்கள் சொல்லுகிறோம். பாண்டித்துரை தேவர்னு ஒரு பெரும் வள்ளல், அவர் என்ன பண்ணார் தெரியுமா? ஒரு முறை தமிழ் மேல அவருக்கு அப்படி பாசம், அப்படி காதல் அவருக்கு. ஒரு இங்கிலீஷ்கார துரை என்ன செஞ்சான்? திருக்குறளை படிச்சுட்டு திருக்குறளை திருத்தறேன்னு சொல்லி திருக்குறள் எல்லாத்தையும் திருத்தி 300 பிரதி வெளியிட்டுட்டான். வெளியிட்டு பாண்டித்துரை தேவர்கிட்ட வந்து திருக்குறளை நான் திருத்திருக்கேன், இதை பாருங்கன்னு சொன்னான். அவர் அதை வாங்கினாரு. அவர்கிட்ட கேட்டாரு, மொத்தம் எவ்வளவு புக்குப்பா போட்டிருக்கான்னு. 300 புக்கு போட்டிருக்கேன், 300 கொண்டு வானார். அவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, இவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு போல இருக்கு. 300 புக்கையும் இவரே வாங்கிக்கிறார். 300 புக்கையும் காசு கொடுத்து வாங்கினார். வாங்கிட்டு 300ஐயும் நெருப்புல போட்டு எரிச்சார். திருக்குறள் திருத்தறதுக்கு இவன் யாரு? எங்க மொழியில இருக்கிற தலை சிறந்த இலக்கியத்தை ஒரு நாட்டுக்கு நேர்ந்த அவமானமா இருந்தாலும் சரி, ஒரு மொழிக்கு நேர்ந்த அவமானமாக இருந்தாலும் சரி, பணம் படைத்தவர்களால் அதை மாற்ற முடியும் என்று சொன்னால் அது நாட்டுக்கும் மொழிக்குமான மகிழ்ச்சி இல்லையா? சொல்லுங்க 3 பேரும். என்னுடைய கேள்வி இதுதான். பெரும் பணம் என்பது ஒரு சமுதாயத்தை ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு எடுத்து செல்லுகிறது. நம்ம முதலமைச்சர் சரி, நம்ம பிரைம் மினிஸ்டர் சரி, யாரா இருந்தாலும் சரி, இது மாதிரி பெரும் டிசாஸ்டர்ஸ் வர்ற போது யாரிடமிருந்து அந்த டிசாஸ்டர்ஸ்லேருந்து மீளுவதற்கான பணத்தை எதிர்பார்க்கிறார்கள்? நிவாரண நிதி என்று ஆரம்பிக்கிறார்கள். நாமெல்லாம் கூட டொனேட் பண்ண, நம்மளால எவ்வளவு முடியும்? 1000 ரூபாய் கொடுத்தா ஜாஸ்தி, 500 ரூபாய் கொடுத்தா ஜாஸ்தி. ஆனால் பெரும் பணம் உடைய ஒருவர் 100 கோடி ரூபாவை அசராமல் அவரால் கொடுக்க முடியும். அதனால்தான் பாதிப்பிலே இருக்கிற அத்தனை பேருக்குமான நிவாரணம் அதிலிருந்து கிடைக்கிறது என்று சொன்னால் அது ஒரு சமூகத்தினுடைய மகிழ்ச்சி இல்லையா? தனிப்பட்ட மகிழ்ச்சியை பார்க்காதீர்கள், சமூகத்தினுடைய மகிழ்ச்சியை பாருங்கள். நடுவர் அவர்களே, பெரும் பணக்காரர்கள் சமூகத்தினுடைய மகிழ்ச்சிக்கு காரணமாயிருக்கிறார்கள். நான் இன்னொரு காரணத்துக்காக சொல்றேன். விதவை திருமணம் இந்த வார்த்தையை நான் இன்னைக்கு சொன்னா யாருக்கும் அது ஒண்ணு ரொம்ப பெரிய பயங்கர விஷயமா தோணாது, அப்படிதானே? 30 வருஷம் முன்னாடி கொஞ்சம் பயங்கரமா இருக்கும், 50 வருஷம் முன்னாடி ரொம்ப பயங்கரமா இருக்கும், 100 வருஷம் முன்னாடி எப்படி இருக்கும்? சொல்ல முடியாத அந்த சொல்லை கிட்டத்தட்ட 100 வருஷம் முன்னாடி தான் இந்தியாவில் விதவைகள் மறுமணம் செய்து கொள்வதில் எந்த பிழையும் இல்லைன்னு ஒரு சட்டமே ஏற்றினாங்க. எப்படி ஏற்றினாங்க தெரியுமா? ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் என்கின்ற மாபெரும் பணக்காரர், சமூக சீர்திருத்தவாதி, கல்கட்டால அவரினுடைய பெண்ணோ இல்லை உறவுக்கார பெண்ணோ அவங்க இளம் வயதிலே விதவை ஆயிட்டாங்க. தைரியமா யாருக்கும் கவலைப்படாம இன்னொரு மாப்பிள்ளைய பார்த்து இந்தியாவின் முதல் விதவை மறுமணம் நடந்து 100 வருஷம் ஆகுது. இதை நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? சமூகத்திலே இருக்கிற பயங்கரங்கள் சிலவற்றுக்கு பணம் இல்லாதவர்கள் அடிபணிந்துதான் ஆக வேண்டும். ஆனால் சமூகத்திலே சில பயங்கரங்கள் இருந்தால் அதை எதிர்த்து ஒரு புரட்சியை செய்கிற தைரியம் மிக பெரும் செல்வந்தர்களிடம்தான் முதலில் வரும். புதுக்கோட்டை பாரதி பேசுகிற போது சொல்லுகிறார், பணக்காரன் நினைத்ததை செய்யவே முடியாதுன்னு. அப்படியாம்மா? அப்படியா? அவங்க நினைச்சது எதை வேணா அவங்களால செய்யணும். சிவகாசியில ஒரு 10 வருஷம் முன்னாடி கூட நல்ல தண்ணியே கிடையாது. அந்த ஊரை கந்தக பூமின்னு தான் நம்ம சொல்லுவோம். 140 அடி தோண்டினாதான் தண்ணி. சிவகாசியில எல்லா வீட்லயும் தண்ணி வாங்கிட்டு இருந்தாங்க.
ஆனா இன்றைக்கு நீங்க சிவகாசிக்கு போய் பாருங்க, 15 அடி தோண்டினா நல்ல தண்ணி கிடைக்குது. வெளியில தண்ணி வாங்குற வழக்கமே அந்த ஊர்ல குறைஞ்சு போயிருக்கு. இது எப்படி நடந்தது? ஏனென்றால் ஒரே ஒரு மனிதர், சந்திரமோகன் என்கின்றவர், அந்த ஊரில் பிறந்து வளர்ந்தவர். அவர் ஒரு முயற்சி எடுத்தார். சிவகாசியில் இருக்கிற 3 ஏரியை முழுக்க தூர்த்து போய் வச்சு குப்பை போட்டிருந்தாங்க. அவர் ஒருவரினுடைய முயற்சியால் 3 ஏரியும் 5 வருடத்துக்குள் புதுப்பிக்கப்பட்டது. அத்தனை பேர் வீட்டு கிணற்றிலும் தண்ணீர் தானாகவே துளிர்த்தது. இப்படிப்பட்ட மாபெரும் சமூக மாற்றங்களை யாரால் செய்ய முடியும் என்று சொன்னால் பெரும் பணம் படைத்தவர்களால் தான் செய்ய முடியும். நடுவர் அவர்களே, வள்ளுவர் அதனால் தான் சொன்னார், செய்க பணம். எதுக்கு பணம் செய்யணும்னு வள்ளுவர்கிட்ட போய் கேட்டாங்க. அடுத்த வரி சொன்னார், செருனர் செருக்கு அறுக்கும் எக்கு அதனில் கூறியது இல் என்று சொன்னார். உன்னை பார்த்து ஒருத்தன் ஏளனமா சிரிச்சான் இல்ல, உன்னை பார்த்து இல்ல உன் சமூகத்தை பார்த்து இல்ல உன் நாட்டை பார்த்து உன் மொழியை பார்த்து ஒருத்தன் கேவலமா சிரிச்சான்ல, அவனுடைய செருக்கை அறுக்கிற ஒரே ஆயுதம் பணம் மாத்திரம்தான் என்று வள்ளுவர் சொன்னார். சட்டங்களை மாற்ற முடியும், விதிகளை மாற்ற முடியும், சமூகத்தை மாற்ற முடியும், அவமானங்களை துடைத்து எறிய முடியும். அதுதான் பெரும் பணம் நமக்கு கொடுப்பது என்றால் அது மகிழ்ச்சி என்று ஒத்துக்கொள்வதிலே நமக்கு என்ன போலித்தனம் என்று சொல்லி நல்ல வாய்ப்பை நல்கியதற்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். In the early days of naval power, courage sailed on every tide. Navy fleets emerged from the morning mist, engines humming with purpose. Deck crews readied themselves for another day on the open sea. Leaders stood steady, scanning horizons for friend or foe. Aircraft carriers became floating thunder, carrying wings of steel. Pilots launched into danger with unwavering discipline. Below deck, engineers fueled the heartbeat of the ship, a lurking shadow beneath the waves, the submarine. Sonar teams listened closely for any sign of the enemy below. Then, a single ping changed everything. Battleship guns locked onto their distant target. The order was clear: all men to battle stations. Above them, squadrons soared into formation. The dive bombers took their deadly plunge. The fleet answered with roaring flak fire. Beneath the waves, torpedoes sped like silent wolves. A violent eruption shook steel and soul alike. Damage crews rushed to contain the chaos. On board, medics worked tirelessly to save lives. Above, the sky turned into a battlefield of wings. Artillery shells rained down with terrifying precision. Communication was fast, tactical, and crucial. Submariners reloaded quickly. Every second mattered. Destroyers dashed forward to intercept threats. Reinforcements roared in from the clouds. The sea thundered as steel battled steel. Smoke blanketed the horizon as the clash grew fierce. Gradually, the enemy forces withdrew. A weary cheer rose from the victorious sailors, but victory meant rebuilding the steel that protected them.
As night fell, watchmen guarded the silent sea. The fleet drifted calmly into the golden horizon. The next morning began with honor. The captain's words echoed with gratitude and pride. Surviving pilots returned, greeted by relieved brothers. Many wrote letters home, thankful for another dawn. They fought not for glory, but for peace. Well done out there, Ensign. And their legacy lives on in every wave that touches our shores. In the early days of naval power, courage sailed on every tide. Navy fleets emerged from the morning mist, engines humming with purpose. Deck crews readied themselves for another day on the open sea. Leaders stood steady, scanning horizons for friend or foe. Aircraft carriers became floating thunder, carrying wings of steel. Pilots launched into danger with unwavering discipline. Below deck, engineers fueled the heartbeat of the ship, a lurking shadow beneath the waves, the submarine. Sonar teams listened closely for any sign of the enemy below. Direct the hose to the Then, center. a single ping changed everything. Battleship guns locked onto their distant target. The order was clear: all men to battle stations. Above them, squadrons soared into formation. The dive bombers took their deadly plunge. The fleet answered with roaring flak fire. Beneath the waves, torpedoes sped like silent wolves. A violent eruption shook steel and soul alike. Damage crews rushed to contain the chaos. Well On done out board, there, Ensign. medics worked tirelessly to save lives. Above, the sky turned into a battlefield of wings. Artillery shells rained down with terrifying precision. Communication was fast, tactical, and crucial. Submariners reloaded quickly. Every second mattered. Destroyers dashed forward to intercept threats. Reinforcements roared in from the clouds. The sea thundered as steel battled steel. Smoke blanketed the horizon as the clash grew fierce. Gradually, the enemy forces withdrew. Direct the hose to the A center. weary cheer rose from the victorious sailors, but victory meant rebuilding the steel that protected them. As night fell, watchmen guarded the silent sea. The fleet drifted calmly into the golden horizon. The next morning began with honor. The captain's words echoed with gratitude and pride. Surviving pilots returned, greeted by relieved brothers. Many wrote letters home, thankful for another dawn. They fought not for glory, but for peace. Well done out there, Ensign. And their legacy lives on in every wave that touches our shores.